அண்மை செய்தி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடந்த 3ஆம் தேதி 18 வயது இளம்பெண் ஆட்டோவில் கடத்தி பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ்ச்செல்வன் மற்றும் தயாளன் ஆகிய இருவரும் கூடுவாஞ்சேரி தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள தயாளன் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது தெரியவந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 3 தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்பரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பரசன், இந்த விவகாரத்தில் மொத்தம் எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? இருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இன்னும் எத்தனை பேர் கைது செய்யப்பட வேண்டும்? யார் யார்கிட்டலாம் விசாரணை நடந்துட்டு இருக்கு? சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 18 வயது சிறுமி ஆட்டோவில் கடத்தி பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுவாஞ்சேரி தனிப்படை போலீசார் அந்த பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட 2 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ்ச்செல்வன் அதேபோன்று தயாளன் ஆகிய இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட தயாளன் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 3ஆம் தேதி இரவு மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 18 வயது சிறுமி சேலத்தில் உள்ள அவரது உறவினர் வீட்டிலிருந்து சென்னை மாதாவரம் வருவதற்காக சென்னை கிளாம்பாக்கம் வந்திருக்கிறார். சரியாக 11 மணி அளவில், இரவு 11 மணி அளவில் அந்த சிறுமி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்கிய போது அங்கு ஆட்டோ நபர் ஒருவர் விடாப்பிடியாக அந்த சிறுமியை ஆட்டோவில் ஏற்றி மாதாவரம் அழைத்துச் சென்று விடுவதாக கூறி ஏற்றிருக்கிறார். பின்பு 1 கிலோமீட்டர் தூரம் சென்றவுடன் அவரது நண்பர்கள் இருவருக்கு கால் செய்து ஆட்டோவில் ஏறும்படி செய்திருக்கிறார். இதனால் அந்த 3 நபர்களும் 18 வயது சிறுமியை மறைவான இடத்திற்கு கொண்டு சென்று அங்கு கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அந்த சிறுமி ஏற்கனவே தன்னை இருவர் கடத்தி செல்வது தெரிய வந்ததை அடுத்து அவர் தனது மொபைல் போனில் இருந்து ஹெல்ப் என பதிவிட்டு அவரது உறவினர்களுக்கு லைவ் லொகேஷனை அனுப்பியிருக்கிறார். இதனையடுத்து உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க போலீசாரும் பின்னாலேயே தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த 3 நபர்களும் 18 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் தொல்லையில் ஈடுபட்டு பின் போலீஸ் தன்னை நெருங்கி வருவதை அறிந்து அவர்கள் கோயம்பேடு பின்புறம் உள்ள மாதா கோவில் சர்ச்சை அருகே அந்த சிறுமியை இறக்கிவிட்டு சரியாக நள்ளிரவு 12:30 மணி அளவில் இறக்கிவிட்டு அங்கிருந்து 3 தப்பி சென்றிருக்கிறார்கள். அந்த சிறுமி அவ்வழியாக வந்த அழுது கொண்டிருக்க போது அவ்வழியாக வந்த மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் அந்த சிறுமி அழுது கொண்டிருப்பதை கண்டு எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்டபோது அந்த சிறுமி அவரது மொழியில் அழுது கொண்டே பதிலளித்திருக்கிறார். இது ஏதோ ஒரு ஆபத்தில் இந்த சிறுமி சிக்கியிருக்கிறார் என்பதை அறிந்த அந்த ஆட்டோ ஓட்டுநர் உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கிளாம்பாக்கம் போலீசார் தகவல் தெரிவிக்கப்பட்டு பின் கிளாம்பாக்கம் போலீசார் அங்கிருந்து சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக சிறுமியை மீட்டு மனநல காப்பகத்தில் அங்கு சேர்த்து அவருக்கு தீவிர சிகிச்சையும் மனநல ஆலோசனையுமானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த சிறுமி பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் அந்த நபர்கள் யார், இந்த சிறுமியை கடத்தி சென்ற 3 நபர்கள் யார் என்பது குறித்து கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். குறிப்பாக பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், பாலியல் தொல்லை அளித்தல், அதே போன்று ஆட்கடத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த நபர்களை கைது செய்வதற்காக 3 தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் தற்போது 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 5 நபர்களை நேற்று இரவு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் அதில் 2 நபர்கள் இந்த சிறுமியை கடத்தி பாலியல் தொல்லை அளித்தது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்துதான் ஆட்டோ ஓட்டுநரான முத்தமிழ்ச்செல்வன் அதே போன்று அவரது நண்பரான தயாளன் ஆகிய இருவரையும் தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரிடமும் தற்போது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற நபர்கள் யார் யார், இவர்களின் பின்னணி என்ன என்பது குறித்து தற்போது கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் போலீசாரும் அதே போன்று தனிப்படை போலீசாரும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரத்தில் மொத்தம் 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்கும் நிலையில் 2 தற்பொழுது வரையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசாரால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன, யார் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது விசாரணையின் இறுதியில் தெரியவரும். நாமும் பதிவு செய்திருக்கிறோம். அன்பரசன், தகவல்களை வழங்கியவைக்கு நன்றி.